ஏன்னா மைக்கு பின்னாடி சத்தம் போட்டு ஒரு மாதிரியாகி பேச சும்மா அடிச்சுப்பாங்க. சிலம்பு மாதிரி எரிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கதான் செய்யும். கரண்ட் இல்லைன்னாலும் பேச பழகிக்கணும், ஆளே இல்லைன்னாலும் பேச பழகணும். அது எப்படின்னு இருக்கீங்களா? ஆல் இந்த ரேடியோலாம் பார்க்குறீங்களா? ஆளே இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் பேசுவோம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. வீடு என்பதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்குங்க. எங்கே இருந்தாலும் நம்முடைய மனம் எங்கே இருக்கோ அதுதான் மகிழ்ச்சி. என்ன வேலை பார்த்துருந்தாலும் சரி, ஆடும் திருகை அரை சுற்று வருமுன்னே ஓடும் எண்ணம் ஒரு கோடிம்பாங்க. திருகை என்ன தெரியுங்களா? இப்போ மிக்சி கிரைண்டர்லாம் சொல்கிறோம்ல, மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் நடுவில் கொஞ்சம் ஹோலு, அதில் ஒரு போட்டை தானியத்தை போட்டு கைப்பற்றில் அப்படி சுற்றுனோம்னா அது மாவாக விழுகும். அதுதான் திருகை. அப்படி அரை சுற்று வர்றதுக்குள்ள நம்ம எண்ணம் அப்படி போகுமா? ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருது கோடியும் அல்ல பல. நான் திருவள்ளுவர் எவ்வளோ அருமையான திருக்குறள் பாருங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் நம்ம யுக யுகமாக வாழ்கிற மாதிரி யோசிப்போம். அவ்வளவையும் தருவது நம்முடைய வீடு. அதுவும் வீட்டில் பனிக்காலத்தில் ஒரு ஆச்சரியம் இருந்தீங்களா? அந்த பவளமில்லின்னு ஒன்று இருக்கும். மற்ற மலருக்கும் அதுக்கான வேறுபாடு இருந்தீங்களா? பறிக்காமலே வரக்கூடியது பவளமில்லி மட்டும்தான். அப்படின்னு விழுப்புரமான போதுங்க. கீழே மணல் பரப்பி வச்சுருந்தா அந்த பகுதி முழுவதும் வாசம் இருக்கும். நினைவு வச்சுக்கங்க, அந்த பவளமில்லியை எங்கே நீங்கள் முகத்து பார்த்தாலும் நம்ம வீடு ஞாபகத்துக்கு வரும், நம்ம அப்பா ஞாபகத்துக்கு வருவாங்க, நம்ம அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ இவை எல்லாமே வாசனை கூட நம் உறவை சொல்லுகிறது, உணர்வை சொல்லுகிறதுங்கிறத ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. இருக்கலாம். அப்படியே இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியதானே. இங்கே எதுக்கு வந்தீங்க? வந்து பைக்கை பார்த்துட்டு பாட்டை பாடிட்டு சூப்பர் ஸ்டார் கதையெல்லாம் வேற சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்கன்றதால தான் இங்கே வந்து பேசுகிறீங்க என்று பேசுவதற்காக இதை வருகிறார் நம்முடைய வணக்கத்துக்குரிய மன்சேஷ் அவர்கள். வாங்க.